السلام عليكم ورحمة الله وبركاته. உங்களில் ஒருவர் ஏன் நம்பிக்கையாளராக மாட்டார் என்ற ஹதீஸை பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு அவரின் தந்தை அவரின் குழந்தைகள் என்னைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராகும் வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி முஸ்லிம். இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள்: அனைவரையும் விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது கட்டாயமாகும். இவ்வாறு நேசிப்பது ஈமானின் முழுமையில் உள்ளதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக முஜாஹித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது என்ற ஹதீஸை பற்றி பார்ப்போம். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதான் கிடைக்கிறது. மேலும் எவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடையும் அவருடைய தூதருடையும் கட்டளைக்கு ஏற்ப அமையுமோ அவரின் ஹிஜ்ரத்தை அல்லாஹ் அவ்வாறே கருதுவான். மேலும் ஒருவரின் ஹிஜ்ரத் உலகத்தை குறிப்பதாக கொண்டிருந்தால் அதை அடைவார். ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவரை மறந்து கொள்வார். எனவே இவர்களின் ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டுள்ளதோ அதுவாகவே ஆகிவிடுகிறது என்று இறைதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி முஸ்லிம். இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள்: தொழுகை, நோன்பு, ஹஜ் ஆகிய அமல்களுக்கு நியத் என்னும் எண்ணம் அவசியமானது. நியத்தில் அவசியமானது இக்லாஸ், உள தூய்மை. எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்கும் போது அதை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து தொழுகை தொடர்பான கருத்துக்களை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அதில் முதலாவதாக அஹ்னாஃப் தொழுகையின் நிபந்தனைகளை பற்றி கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் நிபந்தனைகள்: நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கீழ்கண்ட நிபந்தனைகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அவை: முஸ்லிமாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், பிறத்தறியக்கூடிய வயதை அடைந்திருக்க வேண்டும். நீ தொழுகையை நிறைவேற்றும் பொழுது மனதால் எண்ணுவது, வாயால் கூறுவது அல்ல. தொழுகை நேரத்தை அடைந்திருக்க வேண்டும். உணவு மற்றும் குளிப்பை கடமையாக கூடியவற்றிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும். உடல், ஆடை மற்றும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவுரத்தை மறைக்க வேண்டும். அதாவது ஆண்கள் தொப்புளில் தொடங்கி முழங்கால் வரை, பெண்கள் முகம் மற்றும் உள்ளங்கைகளை தவிர்த்து உடல் முழுவதும் மறைத்திருக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.